இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 1ங்க. அதுக்கடுத்து எல்லா பார்ட்டுமே இதுக்கு அடுத்து வந்து போடுறேன். பார்க்காதவங்க எல்லா வீடியோவும் பாருங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இந்த வீடியோல வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து மறுபடியும் கெட்ட பேர் வாங்க போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா, அவங்க தங்கச்சி திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேற ஒரு பையன வந்து விரும்புறாங்க. நம்ம மாறன் தான் சேர்த்து வைக்க போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம ஊருக்கு வந்து கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து 4 ரவுடிங்க வந்து மறிக்கிறாங்க. "டேய் கார நிப்பாட்டி வெளியில வாங்கடா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாமே வெளிய வராங்க. வந்தவுடனே ராஜா வந்து கேட்காரு, "டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் நீ ஆர்மியா இருக்கலாம். அதெல்லாம் ஊருக்கு வெளியில வச்சுக்கோ. ஊருக்குள்ள நாங்க தான் சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ரவுடிங்க வந்து மிரட்டுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து மாறனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "டேய் யார்றா நீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அண்ணனைய மிரட்டுவீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் மாறா அமைதியா இருடா. இங்க வாடா வாடா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க. "என்ன தம்பி ரொம்ப துள்ளுது? என்ன கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோ? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா? எதுனாலும் பரவால்ல. இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே அவனை ஒரு கை பார்த்துரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் முடிஞ்சா நீ பாடுறா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துல ரொம்ப துள்ளிக்கிட்டு போகிறாங்க. அது பார்த்தோன்னே நம்ம ராஜா வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. "டேய் மாறா இருறா, இது நம்ம தனியாக சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாதுடா, இருறா இருறா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே அவங்க வந்து ரவுடிங்க வந்து சொல்கிறாங்க, "பரவாயில்ல இன்னும் இங்கே தானே இருப்பாங்க, கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் போயிடுறாங்க. அடுத்து வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க, "என்ன ராஜா நம்மக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாயை உடைக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கே" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், "இல்லைப்பா இது வந்து நம்ம சொந்த பிரச்சனை கிடையாது, நம்ம ஊர் பிரச்சனை, ஊர் சம்மந்த பிரச்சனை, நம்ம ஏதாவது கை வச்சோம்னா அது பிரச்சனை ஆயிரும், அதனால் எதுக்கு வேண்டாம், பொறுமையாக பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஊர்லேருந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து யோசிக்காங்க, "எங்கள் அண்ணன் மேலேயா கை வைக்கிற? இந்த ஊரை விட்டு நான் போகிறதுக்குள்ளே உன் மேலே நான் கை வைக்காம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. போன உடனேயுமே எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம ராஜாவோட அப்பா அம்மா இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. "வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "புது மாப்பிள்ளை புது பொண்ணு வாங்க ஆரத்தி எடுப்போம்" சொல்லிட்டு நம்ம மாறனுக்கும் நம்ம வீராவுக்கும் வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்காங்க. "சரி சரி நீங்கள் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு பாலும் பழம் ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணணும், இப்போ தான் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீராவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. "என்னடா மறுபடியுமா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கார். எப்படியோ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து வெளியில் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இந்தாடா பாலை குடிச்சிட்டு உன் பொண்டாட்டி கொடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் இருக்காங்கள பாலை குடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்காங்க. "ஏம்மா இந்தாம்மா வாழைப்பழம்லாம் ஊட்டி விடுமா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாழைப்பழம்லாம் ஊட்டி விடுறாங்க. பக்கத்தில் வந்து ராகவனு கண்மணி உட்கார சொல்கிறாங்க. "நீங்கள் உட்காருங்க, உங்கள் கையால் வந்து மனைவிக்கு வந்து குங்குமம் வைங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே 2 பேர் குங்குமம் வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க. விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. நம்ம வீரா வந்து பின்னாடியே போனவுடனே, "ஏய் என்னடி எதுக்குடி கோவப்படுற" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும், "இங்கேயும் உன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நீ சொல்லித்தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நான் ஒன்றும் பண்ணலடி, அவங்களா எல்லாம் பண்ணுறாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பிரியா வந்து வந்துடுறாங்க. பிரியா யாருன்னா ராஜா அவங்களோட தங்கச்சி. வந்தவுடனே, "அண்ணே உங்கள் பொண்டாட்டியானே இது" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "ஆமாம்" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "பக்கத்தில் இல்லைண்ணே, போய் பக்கத்தில் இல்லைண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ இப்போ தான் திட்டிக்கிட்டு இருக்கா, திருப்பி பக்கத்தில் போனால் திட்டுவாளே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் வந்து பக்கத்தில் போகிறாங்க. "அண்ணே எல்லாருமே சொல்லுவாங்கண்ணே, அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் உண்மையான மேட் ஃபார் ஈச் அதர் நீங்கள் 2 பேர் தானே, உங்களை பார்க்கும்போது அப்படி இருக்குண்ணே, ஜோடி பொருத்தம் சூப்பர்ண்ணே" அப்படி இப்படி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் நம்ம வீரா வந்து மாறன் பக்கத்தில் போய், "இதுவும் நீ எழுதி கொடுத்து பேசுகிறதானே, உண்மையை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி யார் என்ன சொன்னாலும் நான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாமல் இரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "சரி அண்ணே நீங்கள் 2 பேரும் இங்கே ஜாலியாக இருங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு வரேன்" அப்படி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம கண்மணியும் ராகவனையும் தான் காட்டுறாங்க. கண்மணி ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே வந்து ஃபேனே ஓடலை. "என்னடா இது ஃபேன் ஓடலை" அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை நல்லா போடுறாங்க. போட்டால் ஃபேனு மெதுவாக, அதாவது சுற்றுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அது பாட்டில் மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ராகவன் வந்து அந்த இடத்துல வந்து, "இரு கண்மணி நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்ரூம் போயிடுறாரு. "என்னடா இது இந்த வீட்டு இவ்வளோ புழுக்கமாக இருக்குது, இங்கே எப்படி இருக்கிறது இத்தனை நாள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகவன் வந்து மெதுவாக வராங்க. வந்தவொடனே, "என்ன கண்மணி ஏதோ யோசனையாக இருக்கே" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஏங்க காற்றே வரலங்க, ஃபேனை பாருங்கள் சுற்றுவோமா வேண்டாமான்னு அது பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இப்போ உனக்கு என்ன காற்று தானே வேணும், இரு வாரேன்" அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா அங்கக்குள்ள ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை வந்து திறந்து விட்டுறாங்க. "இப்போ கொஞ்சம் காற்று வருதா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரிங்க இப்போ கொஞ்சம் காற்று வருது" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க, "இது வந்து கிராமம் கண்மணி, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரிங்க உங்களுக்காக நான் இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க.
அடுத்து வந்து நம்ம பிரியா வந்து வராங்க. வந்துட்டு நம்ம ராகவனையும், கண்மணியையும், நம்ம வீரா, மாறன் எல்லாத்தையுமே வந்து கூப்பிடுறாங்க. "வாங்க ஊர சுத்தி பார்ப்போம். தோட்டத்து பக்கம் போவோம். சூப்பரா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. கிளம்பி தோட்டத்து பக்கம் போகிறாங்க. போகிறப்ப நம்ம பிரியா வந்து கேட்குறாங்க, "அண்ணே இங்கே விளாண்டதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணே?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, "அதெல்லாம் மறக்க முடியுமா? இந்த பக்கம் சுற்றுனது, இந்த குளத்துல குளித்தது அப்படி இப்படின்னு நிறைய ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம வீரா கிட்ட வந்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க, "வீரா நீ இந்த குளத்துல வந்து மீன் சாப்பிட்டதே இல்லையே, கடல் மீன் தானே சாப்பிட்ருவ, குளத்து மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த குளத்துல மீனை பிடிச்சி சாப்பிட்றோம்." அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. உடனே பிரியா வந்து சொல்கிறாங்க, "அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே, ஊர்லேருந்து நிறைய மீன் வந்து குளத்துல பிடிச்சி விட்ருக்காங்க. அதை கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம பிடிப்போம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ஆம், பிரியா வந்து மாடியில் நின்று அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனும் பார்த்துடுறாங்க. பக்கத்தில் போனோடனே அப்படியே நடிக்காங்க அழுகாத மாதிரி. "என்ன அழுகுற சொல்லு." அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "இல்லைண்ணே ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஃபோனை பார்த்து அழுதையில என்கிட்ட உண்மையை சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இல்லைண்ணே சும்மா தான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து டவுட் வந்துடுது. வேறு யாரையோ வந்து இவள் லவ் பண்ணுறான்னு நினைக்கேன், அதனால தான் இந்த டயத்தில் அழுதுகிட்டு இருக்கா, வாழ்க்கை வந்து இவளுக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.